அண்மையில் சவுதி அரேபியாவில் கொலை செய்த குற்றத்திற்காக கொல்லப்பட்டவரின் தந்தை மன்னிப்பு அளிக்காததால் மரண தண்டனை அறிவிக்கப்பட்ட 22 வயது நிரம்பிய வாலிபன் முகமது பின் முர்சால் என்பவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்பு தாயும் மகனும் கட்டித்தழுவி பாசமழை பொழியும் காட்சி காண்போரின் இதயத்தை நொறுங்கடித்துள்ளது. 22 வயது நிரம்பிய முகமது பின் முர்சால் என்ற வாலிபர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்படுகிறார். இவர் கைது செய்யப்படுவதற்கான காரணம் அப்துல்லா பின் முர்சின் அல் யாமினி என்ற வாலிபரை கொலை செய்து விட்டதற்காக இவர் கைது செய்யப்படுகிறார். இந்த குற்றத்திற்கான வழக்கு சவுதி அரேபியா நீதிமன்றத்தில் நடக்கிறது. ஒரு கட்டத்தில் முகமது பின் முர்சாலுக்கு மரண தண்டனையும் வழங்கப்படுகிறது. சவுதி அரேபியா சட்டம் என்ன சொல்கிறது என்றால், அநியாயமாக ஒருவர் இன்னொருவரை கொலை செய்து விட்டால் கொலையாளிக்கு மரண தண்டனைதான் தீர்வு. அதன் அடிப்படையில் சவுதி அரேபியா நீதிமன்றம் முகமது பின் முர்சாலுக்கு மரண தண்டனை என தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனை வேண்டும். இதற்காக முகமது பின் முர்சால் குடும்பக்காரர்கள் அப்துல்லா பின் முர்சின் அல் யாமினி குடும்பத்திடம் தங்கள் பையனுக்கு மன்னிப்பு வழங்குமாறு மன்னிப்பு கேட்கிறார்கள். முகமது பின் முர்சால் உறவினர்கள் 1000 பேர் தங்கள் ஒட்டகங்கள், காளைகள், பல கோடி டாலர்கள், பொன், வைரம், தங்கம் போன்றவற்றை அள்ளி கொண்டு அப்துல்லா பின் முர்சி அல் யாமினியின் தந்தையிடம் கொடுக்கிறார்கள். அதற்கு இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் மகன் கொலை செய்யப்பட்டு விட்டான், அவனுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டுமென்று கூறிவிட்டார்கள். நாட்கள் நெருங்க நெருங்க பதட்டமும் அதிகமாகிவிட்டது. ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினாரிடம் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், உயரதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் இளவரசர்கள் என அந்த நாட்டில் உள்ள முக்கிய தலைவர்கள் அனைவரும் அந்த வாலிபரை மன்னித்து விடுங்கள், அவர் இந்த உலகத்தில் உயிர் வாழட்டும், உங்களுக்கு என்ன வேண்டுமென்றாலும் நாங்கள் தருகிறோம் என்று கூறியதற்கு அப்துல்லா பின் முர்சின் அல் யாமினியின் தந்தை, எங்கள் மகன் மரணித்து விட்டான், அதற்கு நீதி கிடைக்க வேண்டும், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நாங்கள் மன்னிப்பதாகவும் இல்லை, இரத்த பணமும் எங்களுக்கு வேண்டாம் என்று கூறியுள்ளார். ஒரு கட்டத்தில் செப்டம்பர் 20ஆம் தேதியும் வந்துவிட்டது. அன்று முகமது பின் முர்சாலுக்கு மரண தண்டனை. சிறை அதிகாரிகள், உங்களின் கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறார்கள். நான் என் தாயை பார்க்க வேண்டும். உடனே சிறை அதிகாரிகள் முகமது பின் முர்சாலின் மரண தண்டனைக்கு 20 நிமிடங்களுக்கு முன்பு தாயை பார்க்கும் அழைத்து செல்லும் காட்சி காண்போரின் இதயத்தை நொறுங்கடித்துள்ளது. தாய் தன் மகனை பார்த்ததும் அழுது கட்டித்தழுவி பாசத்தில் முத்தமிடும் காட்சி காண்போரை கலங்கடித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.